நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை எதுவும் முறைகேடானதல்ல, சாத்தியம் இல்லாததும் அல்ல. இப்போது SIR என்று எல்லோராலும் பரவலாக அறியப்பட்டிருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறை. SIR என்றால் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கின்ற அந்த வாக்காளர் பட்டியலை சீரமைக்கின்ற ஒரு முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கின்றது. அதில் முதல் கட்டமாக இப்போது டிசம்பரில் பீகாரில் நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு வாக்காளர் பட்டியல்களை சரி செய்கின்ற போது பல்வேறு ஆவணங்களை வாக்காளர்களிடம் கேட்கிறார்கள். அதில் அவர்களுடைய குடியுரிமை சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் தேவை என்கிறார்கள். சற்றும் பொருத்தமில்லாத ஆவணங்களை கேட்பதும், தேர்தல் ஆணையத்தாலே கொடுக்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், எல்லாவற்றிற்கும் இது மிக அத்தியாவசியம், இதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த நாட்டில் ரொம்ப இன்றியமையாது என்று சொல்லக்கூடிய ஆதார் அட்டையும் வாக்காளர் பட்டியலை இணைப்பதற்கு ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற விசித்திரமான ஒரு காரணத்தை தேர்தல் ஆணையம் சொல்லி குடியுரிமையை தீர்மானிக்கிறது என்று சொன்னால், அரசியல் சட்டத்தின்படி இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு மனிதனுடைய குடியுரிமை என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு தான் உண்டு, தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. ஆக இது போன்ற சில சாதாரணமான காரணங்கள் ஒன்றுமில்லாதை மிகைப்படுத்தி சற்றேறக்குறைய கணக்குப்படி 64 லட்சம் என்றாலும் 1 கோடி பேருக்கு மேல் பீகாரில் வாக்காளர் உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய உரிமை என்பதே தேர்தலில் வாக்களிப்பதுதான். எனக்கு எந்த ஆட்சி வேண்டும், எந்த கட்சி என் நாட்டை ஆள வேண்டும், அரசாங்கத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உரிமை கடமை மக்களுக்கு உண்டு. அதை தருவது என்பது வாக்குரிமை தான். வாக்குரிமை என்பதை அரசியல் சட்டம் இயற்றப்பட்ட காலத்திலிருந்தே மிக பெரிதாக பேசுகிறோம். ஒரு காலத்திலே குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வாக்குரிமை என்று இருந்ததை அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பண்டித நேரு அவர்களும் 21 வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை என்று கொண்டு வந்ததும், பின்னர் அது 18 வயது என்று கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கமே அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சி எது என்று தீர்மானிக்கின்ற பொறுப்பை இந்த நாட்டு குடிமகனிடம் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். அதுதான் குடியாட்சி என்பது. ஆனால் அந்த குடியாட்சியில் இருக்கின்ற மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற செயலில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு இருக்கின்றது. இது பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். எங்கள் கோரிக்கை அவ்வளவுதான். நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேச வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை குறைகளை சொல்வோம், ஆளுங்கட்சி விளக்கம் சொல்ல வேண்டும். இதுதான் கடமை, இதுதான் மரபு. ஆனால் ஆளுங்கட்சி விவாதத்திற்கு முன்வர மறுக்கிறது ஏன் என்பதை நாட்டு மக்கள் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் மறுக்கிறார்கள் என்கிற போது சந்தேகம் எப்படி வலுக்கிறது என்றால், இப்போது பீகாரில் 1 கோடி வாக்காளர்கள் என்பதை போல நாளைக்கு தமிழ்நாட்டில், அதே போல மேற்கு வங்காளத்தில், பஞ்சாபில் என்று இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக எதிர்க்கட்சியினருக்கு ஆதரவான வாக்குகளை அந்த இடத்திலிருந்து வாக்குரிமையை பறிக்கிற ஒரு செயலில் ஈடுபடக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. அதனால்தான் ஆளுங்கட்சி விவாதத்திற்கு மறுக்கிறதோ என்ற ஐயம் வலுக்கிறது. எனவே மற்றவைகளெல்லாம் இருக்கட்டும், விவாதிக்கின்ற மன்றத்தில் இது பற்றி பேச வேண்டும் என்று கேட்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை. அதற்காகத்தான் தினந்தோறும் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். எங்களை காவலர்களை வைத்து மிரட்டுகிறார்கள், பேச அனுமதி மறுக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவருக்கோ மற்ற கட்சி தலைவர்களுக்கோ எப்போதாவது வாய்ப்பு, அதுவும் ஓரிரு நிமிடங்கள். ஆனால் எங்களை பற்றிய தவறான தகவல்களை அவர்கள் அறிக்கைகளாக படித்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிற போது எங்களை பற்றிய ஒரு பிம்பம் வேறு மாதிரி இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்கிற போது உங்கள் மூலமாகத்தான், இந்த காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு உண்மை நிலையை சொல்ல வேண்டிய ஒரு பெரும் நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண். தயவு செய்து இந்த இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, நாடாளுமன்ற முடக்கத்திற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் அல்ல, விவாதத்திற்கு தயாராக இல்லாத ஆளுங்கட்சி என்றுதான் தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி சொல்கிற காரணம் தேர்தல் ஆணையம் என்கிற அமைப்பை பற்றி இங்கே விவாதிக்க முடியாது என்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே இங்கே துணை குடியரசு தலைவராக இருந்த திரு ஜெகதீப் டங்கர் அவர்கள் கொடுத்த ஒரு ரூலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு, ஒரு வழிகாட்டுதல் முறை என்பது வானத்திற்கு கீழ் இருக்கிற எதுவும் இந்த அவையினுடைய விவாதத்திற்கு அப்பாற்பட்டதல்ல என்று சொல்லியிருக்கிறார். அது இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. எனவே பேசலாம், எந்த எல்லைக்குள் நின்று பேச வேண்டும் என்ற வரையறை எங்களுக்கு தெரியும். எனவே தயவு செய்து மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆளுங்கட்சி மறுக்கிறது
எதிர்க்கட்சிகள் போராடுகின்றது மக்களே உங்கள் வாக்குரிமையை பெறுவதற்கு, உங்கள் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு. சார், அதாவது ஏற்கனவே இந்த பகல்காம் தாக்குதல் பற்றி நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். மத்திய அரசு விளக்கம் கொடுக்க மறுக்கிறதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருவதால நேற்று இரவு வந்துட்டு பூஞ்ச் அந்த பகுதியில் மீண்டும் பாகிஸ்தான் அந்த அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சொல்கிறோம். பாகிஸ்தான் அதாவது 370வது பிரிவு நீக்கப்பட்டு 6 வருடங்கள் ஆகிவிட்டன. சட்டம் ஒழுங்கு உள்துறை அமைச்சகத்திற்கு வந்து விட்டது. அங்க இருக்கிற மக்களின் பாதுகாப்பு அவர்கள் கைக்கு வந்து விட்டது. 6 வருடத்தில் என்ன முன்னேற்றம்? முன்பை விட நிலைமை மோசமாக இருக்கிறது. சாதாரண பொதுமக்கள் தாக்கப்படுவது பாகிஸ்தானுடைய அத்துமீறல், தீவிரவாதியுடைய அத்துமீறல் என்று சொல்கிற போது அவர்கள் பெரிதாக வாயால் பேசுகிறார்கள், நாங்கள் அதை சாதித்து விட்டோம், இதை சாதித்து விட்டோம் என்று. ஆனால் நடைமுறையில் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. சார், இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றத்தின் மூலமாகவே நல்ல தீர்ப்புகளை பெற்று வருகிறது. அது ஆளுநர் சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களில் கையெழுத்திட வேண்டும் என்பதில் தொடங்கி இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு வரை தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக வருகின்றது என்றால் எங்களுடைய முதலமைச்சர் சரியான பாதையில் போகிறார். அவர் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் மக்களுடைய ஆதரவையும் நீதியினுடைய வழியின்படியும் தான் இருக்கிறது என்பது இன்றைக்கு மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் மகிழ்கிறோம். இந்த ஆட்சியின் தலைவர் தமிழ்நாட்டிலே ஒரு முன்னுதாரணமாக ஆட்சி நடத்துகிறார் என்ற வகையில்.